ரஞ்சித் தான் துவக்க புள்ளியே. நமக்கு மக்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா ரஞ்சித்துடைய படத்தின் மூலியமாக தான் தெரியும். ஒரே மாதிரி வில்லன் இந்த மாதிரி கதாபாத்திரங்களே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேடை நாடகத்திலேருந்து வந்த ஒரு நடிகன் தான் நான். அங்கேருந்து தான் நடிப்பு அப்படின்னா என்னன்னு கற்றுக்கிட்டு நான் வந்தேன். தப்பு பண்ணால் கூட சரி அடுத்த டேக் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாடகத்தில் அது இல்லை. தப்பு பண்ணால் முடிஞ்சுது. கேமராக்காக மட்டும்தான் நம்ம நடிக்கிறோம் சினிமாவில். இங்கே நம்ம 500 பேருக்கு நடிக்கிறோம். கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் யாரும் ஸ்க்ரீனில் பார்க்கல. எனக்கு படங்களில் அது எப்போ திரும்ப வருவீங்க, ஏன் வராமல் இருக்கீங்க, அந்த ஒரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமாவை பார்க்குற எல்லாருக்கும் மெட்ராஸ் மாரி அப்படி இல்லைன்னா கோலமாவு கோகிலா மாசன்கிற அதை வச்சு கூட என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான். ரஞ்சித்தும் எனக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத அவர் சொன்னார். அந்த லாஃப் மெயினாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சிரிங்க நல்லா சிரிங்கன்னு வரும். இப்போ நாயகன் பார்க்குற முறை எனக்கு சினிமா பார்க்குறதுனுடைய பார்வையே மாறுது எனக்கு. அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. என்னுடைய தியேட்டரில் இருக்கும்போது சில குட்டி குட்டி ஆடிஷன்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். அது ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னுவாங்க, எனக்கே புரியாது. உங்கள் கான்ஃபிடென்ஸை உடச்சிருவாங்க. நம்ம யாரா, நம்ம எதுக்குடா நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம தப்பான ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோண வச்சிடும். அந்த மாதிரி மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான நபர் தான் நம்ம கூட இருக்கார். சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நாடக கலைஞர் திரு சார்லஸ் வினோத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த உங்களுக்கான இன்டர்வியூ வர்றப்பே நான் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தேன், ஒரு மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அந்த பாரஞ்சித் சாரோட ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாரி கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண அந்த மாசிலாமணி, இது மாதிரி வேரியஸான ஒரு ரோல்ஸ் இருக்கும். ஸோ அது சார்ந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுப்போன்னு வந்தால் ஒரு சில்லான ஆம்பியன்ஸு, உங்களோட பேசுகிறப்ப ஒரு வைப் அப்படின்றப்போ ஒரு அவுட் ஆஃப் மாரி என்ன. இப்போ எல்லாருமே சார்லஸ் வினோத்னா அந்த மாரி கேரக்டர் அந்த மாதிரியான நீங்கள் பண்ணதெல்லாம் வில்லன் ஷேட் தானே. அப்புறம் உங்கள் எல்லாரையும் ஒரு சர்க்கிளில் வச்சு பார்த்துட்டு இருக்கப்போ உங்களோட சர்க்கிளே வேறு மாதிரி இருக்குல்ல. முதல்ல நான் அங்கேருந்தே போகணும்னு நினைக்கிறேன். விச் டைப் ஆஃப் கேரக்டர் இஸ் சார்லஸ் வினோத் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது தொடர்ந்து நீங்கள் வில்லன் ரோலாக பண்ணீங்க, அது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கோரில் ஒரு இன்டென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படிப்பட்டால் சீரியஸான ஆளா, ஜாலியான ஆளா, வைப்பான ஆளா? அப்படி முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ ரஞ்சித்துன்னு ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்தது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மக்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா ரஞ்சித்துடைய படத்தின் மூலியமாக தான் தெரியும், அதாவது மெட்ராஸ். ஸோ அதனால் ரஞ்சித் மூலியமாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுன்றது உங்களால் இது இப்போ அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரஞ்சித் தான் துவக்க புள்ளியே நமக்கு. ஸோ அதிலிருந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி வில்லன் இந்த மாதிரி கதாபாத்திரங்களே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சினிமா, அதுதான் என்னுடைய சினிமா பயணம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கேட்ட கேள்விக்கு என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்டிங்க. நீங்கள் சினிமாவில் பார்க்கறதுக்கும் நேரில் இல்லை நிஜ வாழ்க்கைக்கும் முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு ஆள் தான். நான் கொஞ்சம் அதான் பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு நபர். நிறைய விஷயங்கள், அதாவது சோஷியோ பொலிட்டிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூர்ந்து கவனித்து அதை பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு அதை பற்றி படிக்கிறேன், அதை பற்றி யோசிக்கிற ஒரு ஆளாக தான் நான். ட்ராமா ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே மாறி என்ன மீன்ஸ் உங்களை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே ஆக்டராக பார்த்துருக்கோம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு. அது இங்கேருந்து பார்க்குறப்போ அது ஈஸியாக இருக்கும், பட் அது ஈஸியாகவே கிடையாது. நீங்கள் காட்டுறப்ப தெரிஞ்சுக்கிட்டே அது எவ்வளோ டஃப் அப்படின்னு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இங்கே ஒரு பக்கம் வந்து டேக் சொல்லி எடிட் வெர்ஷனில் போகிற சினிமா பிடிச்சிருக்கா, இல்லை சிங்கிள் டேக்காக சிங்கிள் ஸ்டேஜில் போகிற 3 hours ட்ராமா பிடிச்சிருக்கா? எனக்கு ஆக்சுவலாக ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து இவங்களுக்காக எப்படி சொல்கிறேன், அவங்களுக்காக அப்படி சொல்கிறேன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பேசிக்காக நாடகத்துலேருந்து வந்தேன், மேடை நாடகத்துலேருந்து வந்த ஒரு நடிகன் தான் நான். அங்கேருந்து தான் நடிப்பு அப்படின்னா என்னன்னு கற்றுக்கிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வரேன். எனக்கு ரெண்டும் வெவ்வேறு மீடியம். அது வந்து இது வந்து நாடக மீடியம், அது சினிமா மீடியம். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இதில் நாடகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சதுன்னா கடகடன்னு தப்போ ரைட்டோ போய் முடிக்க வேண்டியது தான். சினிமாவில் நீங்கள் கட் பண்ணி நமக்கு அந்த இது உண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து எனக்கு அந்த ஒரு இது உண்டு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வசதி இருக்குது எனக்கு. நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணால் கூட சரி அடுத்த டேக் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாடகத்தில் அது இல்லை. தப்பு பண்ணால்
முடிஞ்சுது. நடிகர்கள் இல்லை மொத்தம்னு இல்லை, நடிகர்களுக்கு தெரியும். குட்டி குட்டி தப்பு பண்ணால் எங்கள் கூட நடிக்கிற நடிகர்களுக்கு தெரியும். ஆடியன்ஸுக்கு தெரிகிற அளவுக்கு தப்பு பண்ணாதான் சொதப்பல். ஆனால் நிறைய டைம் ஆடியன்ஸுக்கு தெரியாத சொதப்பல் நிறைய நடக்கும். அது எங்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும், நடிகர்களுக்கு தெரியும். நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க இயக்குனர், அதான் இவங்க பார்வையாளர் மத்தியிலேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. இரண்டும் வெவ்வேறு மீடியம். இப்போ நாங்கள் ட்ராமா அப்படின்னாலே நட்சத்திரம் நகரிய வைப்புக்கு தான் போவோம். அப்படி தான் இருக்கும், அப்படிதான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் காட்டுறப்ப, நீங்கள் சொல்கிறப்ப இல்லை. நட்சத்திரம் நகர்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் நாடகம் தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் சினிமாவாக நம்ம நாடகத்தை ஒரு சினிமாவுக்காக நம்ம பண்ணும்போது நாடகம் அப்படின்னும் போது நீங்கள் அதை தொடர்ந்து 1 மணி நேரமாக இல்லை 2 மணி நேரமாக அப்படி காட்ட முடியாது. ஸோ சினிமான்ற அந்த மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஃப்ளெக்சிபிளாக வளைச்சி அதை வந்து கட் பண்ணி அது நீங்கள் பார்க்கும்போது நம்ம சினிமாக்காக அது வந்து க்ளோஸ்அப்ஸு, மிட் ஷாட்டு, அதில் பாட்டு அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அது சினிமாவுக்காக பண்ணப்பட்டது. ஆனால் அதில் சில விஷயங்கள் வந்து தியேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாவே அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் இப்போ இந்த தியேட்டர் ட்ராமா பார்க்குற ஆடியன்ஸ் பாதி பேருக்கு அவுட் ஆஃப் சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. எதுக்கு இவ்வளோ லவுடாக ஒரு டைலாக் டெலிவரி வாய்ஸில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த டவுட் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் என்ன இருக்குது? இல்லை, சினிமானா உங்களுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோஸ்அப்பு, மிட்டு எல்லாம் கேமரா தான் உங்களுக்கு கண்ணு. கேமரா தான் உங்களுக்கு கண்ணு. கேமரா உங்களை நோக்கி வரும், கேமரா பின்னாடி போகும், அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட தேவையில்லை ஒரு நடிகனா. ரொம்ப நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக சில விஷயங்கள் ரொம்ப அப்படியே கோவப்பட்டு பேசுறது, இல்லை கண்ணை உருட்டுறது, இல்லை வந்து ரொம்ப இப்படி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறது தேவையில்லை. ஆனால் நாடகம், ஏன்னா நாடகம் பெரிய அரங்கம்னா ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்கன்னா கடைசியில் உட்காந்துருக்க ஆளுக்கும் கேட்கணும், முதல் காரணம். அதனால் கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க நார்மலாக. அப்புறம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக பண்ணுறதுக்கு காரணம் அதுவும் தான். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன அசைவு, கேமரானா உங்களுக்கு கேமரா மட்டும்தான், நீங்கள் கேமராக்காக மட்டும்தான் நம்ம நடிக்கிறோம் சினிமாவில். இங்கே நம்ம 500 பேருக்கு நடிக்கிறோம். ஸோ அதனால் கடைசியில் இருக்க ஆளுக்கும் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக சில நேரங்களில் இருக்கும். கத்தல், அந்த வாய்ஸ் த்ரோ பண்ணுறது, அதெல்லாம் அப்படி இருக்கும். உங்களை கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் யாரும் ஸ்க்ரீனில் பார்க்கல, எனக்கு படங்களில். அது எங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அது எப்போ திரும்ப வருவீங்க, ஏன் வராமல் இருக்கீங்க, அந்த ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் கடந்த 2 வருஷமாக நான் சினிமா பண்ணலை. ஏன்னா நான் வந்து யூரோப்பில், அதாவது ஃப்ரான்ஸில் ஒரு நாடகம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரெஞ்சு நாடகம். அந்த நாடகம் பேர் லாக்ரிமா அப்படின்ற நாடகம் பேர். லாக்ரிமானா கண்ணீர். கண்ணீர். அந்த நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த 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 நாடகம் வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, சக்ஸஸ். நிறைய பெரிய நாடக விழாக்களில், அதாவது வியன்னாவில் ஒரு பெரிய நாடக விழா நடந்தது, அங்கே ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. அப்புறம் கிரீஸில் ஒரு நாடக விழா நடந்தது, அங்கே சக்ஸஸ். அப்புறம் ஃப்ரான்ஸில் தான் மிக முக்கியமான நாடக விழா நடக்கும், ஃபெஸ்டிவல் தே அவினியோன்னுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் இவங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிட்டிக்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தோடனே நாடகம் ரொம்ப சக்ஸஸ் ஆனோடனே நாடகம் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நாடகம் சக்ஸஸ்னால் இந்த நாடகத்தை எங்களை பண்ண சொல்லி வெவ்வேறு நாடுகள்லேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பெரிய பயணம் போயிட்டுருக்குறோம். ஐரோப்பா, இப்போ தான் ஜப்பான், கனடா போயிட்டு இப்போ தான் இந்தியாவுக்கு வந்தேன். உலகம் சுற்றும் வாலிபனாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. இல்லை, இந்த உலகம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம், இந்த நாடகத்தின் மூலிமா சுற்றிட்டு இருக்கோம். அதனால் நான் வந்து சினிமாவை வந்து பண்ணால் 2த்தையும் ஒன்றா இது பண்ணணும். ஏன்னா 2த்தையும் என்னால் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணால் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நான் வந்து உண்மையாக இருக்க முடியும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது. இது என்னுடைய 15 வருட கனவு. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி யோசிச்சிருக்கேன், எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனி கூடலாம் நம்ம வந்து இது போகணும், ஒரு டூர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அதெல்லாம் வாய்க்கலை. இப்போது நான் சினிமாவுக்கு வந்து நான் அப்படி இருந்து சரி போங்கடா, நம்ம லைஃப் இனிமேல் சினிமாவில் தான் இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. இந்த ஒரு வாய்ப்பை என்னுடைய நண்பர் மூலிமா, அவர் அந்த நாடகத்தில் நடிக்கிறாரு, அவர் பேர் வசந்த்னு, என்னுடைய நண்பர் பேர். ஸோ அவர் மூலிமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவரும் என் கூட நாடகத்தில் நடிக்கிறார். அவரும் ஒரு நடிகர், தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு குட்டி குட்டியாக நடிச்சிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிரீடம் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று ராஜகிரன் இருப்பார், கனவெல்லாம் பலிக்குதே அப்படின்னு. ஆமாம், அதே தான், கனவெல்லாம் பலிக்குதே தான். அதனால தான் நான் வந்து சினிமாவை
இப்போதைக்கு நிறுத்தி வச்சு நான் இப்போ நாடகம் பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமா கூடிய சீக்கிரம். இங்கே எல்லாருக்குமே ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குண்ணே. சினிமாவுக்கு வந்தால் நம்ம வந்து ரஜினி கூட நடிக்கணும், கமல்ஹாசன் கூட நடிக்கின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். உங்களுக்கு நாட் ஒன்லி மெட்ராஸ்னா அதுக்குள்ளே உங்களை அடக்கலை. அதை தாண்டி நீங்கள் கபாலி பண்ணுறீங்க, சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம், அதுக்கு அடுத்து கமல் சார் கூட பண்ணணும், விஜய் சார் கூட பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும்போது திடீர்னு அதை நீங்கள் குவைட் பண்ணல. பட் அதுக்கு ஒரு பிரேக் விட்டு இங்கே ட்ராமாக்கு வரீங்களா? அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தான் நம்மளோட மனசாட்சியோட பேசணும். சரி இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணி வைப்போம், நம்ம ட்ராமா போவோன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கே வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு? அந்த கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு சம்மந்தப்பட்டது தான். அது நான் வந்து எப்படி இந்த மொத்தமாக இந்த என்ன சொல்கிறது, இந்த இந்த கெரியரு, இந்த வாழ்க்கை, என்னை பற்றி யோசிக்கிறது, அதை நான் எப்படி பார்க்குறேன்றது அது என்னுடைய டிசிஷன் தான். இதை நான் வந்து பயங்கரமாக சொல்ல முடியாது. அது என்னுடைய ஒரு முடிவு தான். அதுக்கு ஒரு தெளிவு, அதுக்கு நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. அதெல்லாம் இப்போ இங்கே எனக்கு சொல்லணுமான்னு தெரியல. அது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு. எனக்கு இல்லை, ஒரு சில விஷயங்கள்னால் எனக்கு என்ன சொல்கிறது, அப்படியே இங்கே வந்து சினிமாவில் வந்து பெரிய புகழ் பெற்று அப்படியே வந்து நம்ம தான் ஒரு தலை சிறந்து அப்படின்னு போயிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை. நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு வேலை பண்ணுறேன், அந்த வேலை எனக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க, அதில் ஒரு புகழ் கிடைக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படின்னா, நான் வந்து கபாலி முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் வந்து அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதே மாதிரி 2017 பாண்டிச்சேரியில் ஒரு டீம் கூட சேர்ந்து நான் ஃப்ரான்ஸுக்கு போனேன். மறுபடியும் இல்லை, 2017 முன்னாடியே போயிருக்கேன். 17 போய் 8 மாதம் 9 மாதம் கிட்டத்தட்ட 10 மாதம் பிரேக். எனக்கு சினிமாவே இல்லை, நான் பண்ணலை. இதை பார்த்து தான் ரஞ்சித் வந்து நட்சத்திர நகருங்கிறதுல நான் வந்து சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து நாடகம் பண்ண வராரு அப்படின்னு அந்த நாடக கம்பெனியில் வச்சதுக்கு அந்த கேரக்டருக்கு காரணம் அது அந்த நிஜ இதுலேருந்து எடுத்தது தான். அவர் என்னை பார்த்துட்டு இல்லை இப்போ சார் போயிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை இப்போ சார் எனக்கு தோணுச்சு போயிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட ரேப் உங்களுக்கும் ரஞ்சித் சார்? ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஏன் தொடர்ந்து நெகட்டிவாகவே சூஸ் பண்ணீங்க? இல்லைனா வந்து ஒரு கதை சொல்கிறப்ப அப்ரோச் பண்ணுறப்பவே வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த மெட்ராஸை தொடர்ந்தே நீங்கள் பண்ணது எல்லாமே ஒரு வில்லன் ரோல். இல்லை பிரதர், எனக்கு வாய்த்தது அதுதான். எனக்கு வாய்த்தது அதுதான். அப்படி தான் கூப்பிட்டாங்க. அதனால் நானும் சோறு சாப்பிட்ணும், வீட்டு வாடகை கட்டணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற கதாபாத்திரங்களை தான், கேரக்டர்ஸை தான் நான் பண்ண முடியும். என்ன எது கூப்பிட்றாங்களோ நான் அப்படி தான் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. நான் அதை பற்றி யோசிக்கல பெருசாக. அதான் சொன்னேன், பெரிய பிளானிங்லாம் கிடையாது. நான் அந்த எதுக்கு அந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அந்த டிசிஷன்லாம் அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான். சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமாம் இருக்குது, நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா அது எனக்கு அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு அப்படி இருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. அது அவர்களுடைய பார்வை, அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அது அவங்களுடைய டிசிஷன். அவங்க அப்படி இருக்காங்க, நான் அப்படி இல்லை. நான் இங்கே வேலை பண்ண வந்துட்டேன். ஸோ அதனால் ஐ கேன் டூ எனிதிங். நீங்கள் எனக்கு திருப்பி தொடர்ந்து எனக்கு 100 முறை வேட்டி சட்டை கொடுத்தாலும் நான் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் போங்க அப்படி. இப்போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஸ்டேஜ் ட்ராமான்னு போனாலும் இங்கிட்ட வேரியஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் மாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்குல்ல. அது இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, நீங்கள் ஃபாரின் போகும்போது சரி, அந்த ஒரு பேர் சொல்லி உங்களை ஐடென்டிஃபிகேஷன் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக அந்த தமிழ் சினிமாவை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அந்த 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 மெட்ராஸ் மாரி, அப்படி இல்லைனா கோலமாவு கோகிலா, இல்லைனா கபாலி, அப்படி இல்லைனா சில பேர் என்கிற அதை வச்சு கூட என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செம்பிக்கரை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி அதை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெளிநாட்டில் பண்ணுவாங்க, தமிழர்கள் மத்தியில் அது கண்டிப்பாக உண்டு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. நான் இப்போ ஜப்பான் போயிட்டு வரும்போது ஜப்பானில் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒருத்தர் பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஆக்டர் தானே அப்படின்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு ஆமாம், ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சிரிப்புக்கும் ஒரு டைலாக்குக்கும் நான் பெரிய ஃபேன். ஒன்று வந்து படை பல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரல, அதுக்கும் அந்த மெட்ராஸ் படத்தோட டைட்டில் சாங்கில் ஒரு லாஃபிங் வரும், அவங்க 3 பேரோட லாஃபிங் வரும். அந்த லாஃப்க்கும் அந்த டைலாகுமே நான் பெரிய ஃபேன். ஸோ அதை ஒரு தடவை நான் ரீக்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படைபலம் டைலாக் மட்டும் எனக்கு ஒரே ஒரு தடவை நான் லைவாக கேட்கணும். நான் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன். இல்லையே, இப்போ எனக்கு அதை சொல்றது வந்து எனக்கு தொட்டில ஒரு மாதிரி இருக்கு. அதை சொல்றதுக்கு வந்து ஏன்னா அந்த ஸ்லாங்கோட அந்த அழுத்தி நீங்க சொல்லுவீங்க. ஆமாம், அது வந்து இயக்குனரும் நமக்கு சொல்லி கொடுத்ததுதான். ரஞ்சித்தும் எனக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத அவர் சொன்னார். அதுக்கப்புறம்
நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். ஸோ அவருக்கு அது பிடிக்குது. ஸோ அந்த லாஃப் மெயினாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சிரிங்கன்னுவார். அந்த படம் முழுக்கவே வந்து ஏன்னா நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் சிரித்து காலை வாடுற ஒரு கேரக்டர். அதனால் அந்த சிரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். அந்த சிரிப்பும் அந்த 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 டயலாக்கு அது எல்லாமே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு மேஜிக் தான். அந்த ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஆனால் இப்போ இந்த அன்சங் பேஜஸ் ஆஃப் சார்லஸ் வினோத் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா வெளியில் சொல்லப்படாது, இல்லைனா நமக்கு சைல்டுஹுட்டில் ரசித்த விஷயங்கள் அப்படின்னு. நீங்கள் சைல்டுஹுட்ல இல்லைனா உங்களோட இளம் வயதில் நல்லா ரசித்து பார்த்த சினிமா படம் என்ன, அந்த மூமெண்ட் என்ன? இல்லை நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் சினிமாலாம் பார்த்ததில்ல. ஏன்னா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் சினிமா பார்ப்பது சாத்தானின் வேலை அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அதனால எங்கள் வீட்டில் நான் வந்து சினிமாவுக்கு போகிறதுன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு சினிமா போகிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் அவங்க கூட்டிகிட்டு போனால். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வளர்ந்து வந்தான். அதுக்கு ஒரு 10ஆவதுக்கு மேலே அப்படியே டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அப்போ தான் வந்து சினிமாவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் வந்து நிறைய புது இயக்குனர், அதாவது மணிரத்னம் இந்த மாதிரி இயக்குனர்கள், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பெரிய 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 இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து சினிமா பார்க்குற இது வந்து மாறுது. இப்போ நாயகன் பார்க்குற முறை எனக்கு சினிமா பார்க்குறதுனுடைய பார்வையே மாறுது எனக்கு. அதாவது எப்போன்னு தெரியல, 1988 89 தெரியல நாயகன் வந்தது. அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் சினிமா பார்த்துட்டு அப்புறம் ரெகுலராக எல்லா சினிமாவும் பார்க்குறது, முதல் நாள் ரிலீஸுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் போய் ஜாலி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? அதாவது சினிமா பார்ப்பது சாத்தானின் செயல்னு சொன்ன குடும்பத்தில் இருந்துட்டு நீ சினிமா வாழ்க்கைன்னு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி இல்லை, அதை பற்றிலாம் நான் பெருசாலாம் யோசிக்கல. நான் அதுக்கப்புறம் வீட்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது. அவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் நடிகன் ஆகிருக்க முடியாது. அவங்க என்னை மறைமுகமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அதுக்கப்புறம் நானாக தனித்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு நடிகன் ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்போது அவங்க வந்து இல்லை நம்ம என்னை வந்து சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்போ கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் எனக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா வீட்லேயே எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். இல்லைனா நீ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வேலைக்கு போனால் தான் உனக்கு வந்து நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நான் பாட்டுன்னு வருவேன், எங்கேயாவது போயிட்டு வருவேன், ஏதாவது இந்த நாடகம் அப்படி இப்படி பண்ணிட்டு வருவேன், வந்து தூங்குறதுக்கு ஒரு இடமும் சாப்பாடும் போட்டுருவாங்க அப்பப்போ. அதனால் அதுவே பெரிய விஷயம். அவங்க மறைமுகமாக அதை சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க அதை வந்து இப்போ பெரிய விஷயமெல்லாம் அதுதான் நீ இப்படி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. அவங்க யூ ஆர் கம் ஃப்ரம் ஜீரோ ட்ராப் பண்ண, அதாவது ஜீரோ சுத்தம் ஜீரோனா ஜீரோ, அப்படி ஒரு ஜீரோ. நானும் ஜீரோ, ஃபேமிலியும் ஜீரோ, எல்லாமே ஜீரோ. அதாவது அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக சினிமா வட்டாரங்கள்ல இல்லை. அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் ஆடிஷன் என்ன வந்தது? ஏன்னா யாருமே இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கோர் ஆடிஷனை ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம்ல, அது மாதிரி கோர் அதுக்கு முன்னாடிலாம் ஆடிஷன் பண்ணியிருக்கேன் நான். நாடக இது என்னுடைய தியேட்டரில் இருக்கும்போது சில குட்டி குட்டி ஆடிஷன்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். அது ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னுவாங்க, எனக்கே புரியாது. நமக்கு அப்போ பதட்டமாக இருக்கும். நம்மளே ஏற்கனவே பதட்டத்தில் போவோம். அங்கே பதட்டத்தில் போனால் அவங்க ஒரு அறையில் உட்கார வச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்வாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ஏதாவது ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு ஆடிஷன் இப்போயே நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி? இல்லை, ஒரு 1-2 இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டு சில ஆடிஷன்லாம் இருக்குது. ஒரு ஆடிஷன் வந்து என்னால் மறக்கவே முடியாது. துட்டே தர மாட்டாங்க. எதுக்கு? சரி, ஆடிஷனுக்கு கூப்பிட்டு பக்காவாக காஸ்டியூம்லாம் போட்டு உட்கார வச்சு கையில் 2000 ரூபா பைசா கொடுத்து அனுப்பி விட்டாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் அது. எதுக்குண்ணே? ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன். ஆனால் கடைசியில் டேக் ஆஃப் ஆகலை. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன், ஆனால் தமிழில் பெரிய நடிகர்கள் நடிக்க வேண்டியது. அதுக்கு இந்த துணை கதாபாத்திரத்துக்கு கூப்பிட்டாங்க. காஸ்டியூம்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு பக்காவாக வந்துட்டு போனதுக்கு 2000 ரூபா இந்த செலவு, கன்வேயன்ஸ், அந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பெட்ரோலு அப்படி இப்படின்னு அதெல்லாம் சேர்த்து. அந்த மாதிரியும் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு அந்த மாதிரி. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நடந்திருக்கு. யாருன்னா நான் இப்போ சொல்கிறேன், அந்த இயக்குனர் பேர் பரத் பாலா. இது தெரிஞ்ச பரத் பாலா, மரியான், அந்த இயக்குனர் தான். அவருடைய இதுதான் பயங்கரமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அதே மாதிரி வேறு ஆடிஷன்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து கொடுமை. அந்த ஆடிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். மோசம்னா உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கான்ஃபிடென்ஸே உடச்சிருவாங்க.
உங்கள் கான்ஃபிடென்ஸை உடச்சிருவாங்க. டேய் நம்ம யாரா, நம்ம எதுக்குடா நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம தப்பான ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோண வச்சிரும் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடிஷன்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் ஈஸியாக சினிமா போகிறாங்கல்ல, ஸோ அதை எப்படி நான் பார்க்குறீங்க உங்களோட விஷயத்தில்? அது எனக்கு நான் என்ன சொல்கிறது, அது வந்து அது அவங்க வர்றது அவங்களுடைய தவறு கிடையாது, அது அவங்களுடைய தவறு கிடையாது. அதை வலிந்து அதை நம்பி அதன் மூலயமா இவங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும், அதன் மூலயமா இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், அதன் மூலயமா ஒரு படம் ஓடிடும்னு நினச்சி அது கொடுக்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் நம்ம அதை கேட்கணும், அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இவங்க வர்றதுனால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று போடுறாங்க, அவங்க போட்டு பாப்புலர் ஆகிடுறாங்க. அதை கூப்பிடுற ஆளுங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது, அவங்கள தான் நம்ம கேட்கணும். சினிமாவில் இருக்கிற ஆளுங்களை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா ஏற்கனவே நடிகர்கள் இருக்காங்க, இதுக்குன்னு தயாராக இருக்கிற நடிகர்கள், அவங்க தான் அதை யோசிக்கணும். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் இதையே நம்பி இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இது இருக்குது, ஏன்னா இவங்க ஏற்கனவே பாப்புலர் ஆகிட்டாங்க, ஏற்கனவே தே ஸ்டார்ட் டு மேக் மணி அப்படின்னு நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது அவர்கள் கையில் தான், சினிமாக்காரங்க, சினிமாவோட அவங்க அந்த அந்த அது அந்த நபர்கள்கிட்ட தான் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஆட்கள் நீங்கள் எப்படி அதுக்கு ப்ளேம் பண்ண முடியும்? அவங்க வேலையை பண்ணுறாங்க, நீங்கள் உங்களை வந்து கூப்பிட்றாங்க, ஆமாம் தான் சொல்லுவீங்க, துட்டு கொடுக்குறாங்க சார், ஓகே தானே? கண்டிப்பான பெயர் சொல்ல வேணாம், ஆனால் யாரோட நடிப்பை பார்த்தா உங்களுக்கு வந்து கோவம் வந்திருக்கு, என்னடா நடிக்கிறாங்க அவங்க அப்படின்னு? அப்படிலாம் யாரை பற்றி எனக்கு கோவம் வராது, வராது. இல்லைனா ஏதாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த படத்தில் இந்த கேரக்டர்லாம் நான் நடிச்சிருந்தா நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான படங்கள்லாம் இருக்கும் அந்த? ஒரு படம் நான் ரொம்ப மிஸ் பண்ணது இது, அந்த குரங்கு பொம்மையில், எனக்கு குரங்கு பொம்மையில் ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணது. இந்த பட்டை பெயர்கள், அதாவது அடைமொழி சொல்லலாம், பட்டை பெயர்கள், பெரிய கோடியில் சம்பளம், அந்த ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடையாதா? இல்லை அதெல்லாம் இல்லையா? இல்லை பிரதர், இல்லை, உண்மையிலே இல்லை, அப்படிலாம் எனக்கு பெருசாக இல்லை. வந்ததுன்னா வரட்டும், ஏதாவது வந்ததுன்னா, ஏதோ ஃப்ளூக்கில் வந்ததுன்னா ஏதாவது வரட்டும் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியாது இங்கே யாருக்கு எப்போ என்ன கிடைக்கும், டேர்ன் ஆகும்னு யாருக்குமே தெரியாது இங்கே. ஸோ அதுதான் உண்மை. இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் அது தெரியும், எனக்கு தெரிஞ்சு உச்சபட்ச நடிகர்களுக்கே அது தெரியும். அவங்களே பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஸோ அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நடக்கட்டும். சில பேருக்கு 50-60 வயசில் நடக்கும், பிஸி ஆகிடுவாங்க, அப்போ கூட சம்பாதிப்பாங்க. ஸோ நீங்கள் சினிமாவில் நீங்கள் எதுவும் கணிக்க முடியாது, நிர்ணயம் பண்ண முடியாது, நீங்கள் எதுவும் கணிக்க முடியாது. ஏதாவது நடந்ததுன்னா நடக்கட்டும். நிறைய நாடுகளுக்கு போகிறீங்களா, அங்கே இருக்கக்கூடிய படங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுமா? தமிழ் படங்களை எதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ என்ன தோணும்? நான் தமிழ்னு இல்லை, நான் இந்திய படங்கள்னு பார்க்குறேன். ஓகே, நான் இந்திய படங்கள்னு பார்க்குறேன். நான் இந்திய படங்களில் சில நல்ல படங்கள் வருது, ஆனால் இங்கே வந்து மொத்தமாக வந்து எல்லா ஊர்லேயும் சினிமான்றது வணிகம் தான் பிரதர். எல்லா ஊர்லேயும் வணிகம் தான். இங்கே வந்து ரொம்ப அதீத வணிகம், அதுதான் ஒன்று. இங்கே ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக வந்து பியூர் வந்து அந்த பிஸ்னஸ்ன்னும் போது நீங்கள் வந்து அதை ஒட்டி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து மக்களுடைய ரசனையை எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, மக்கள் சரியில்லை அதனால தான் நாங்கள் இப்படி படம் எடுக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா மக்கள் எப்பயுமே நல்ல படத்தை பார்த்துருவாங்க, ஈஸியாக பார்த்துருவாங்க. அதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பெரிய அப்படியே புக்கு படிக்கணும், நீங்கள் பெரிய அப்படியே கவிதை எழுதணும், இல்லை நீங்கள் வந்து பெரிய அறிவாளியாக இருக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷுவல் மீடியம், அந்த விஷுவல் மீடியத்தில் நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்க, அந்த கதை சொல்லல் ஈஸியாக இப்போ புரியும் அவங்களுக்கு. பார்த்தோன்னே அவங்க மனசை அப்படியே தொடும், ரொம்ப ஈஸியாக தொடும். அது தொட்டதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மக்கள் இப்படி விரும்புகிறாங்க அதனால் நாங்கள் படம் எடுக்கிறோன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இல்லைனா வந்து டெரரிஸ்ட் ரிலேட்டடா, கன்னு, ஃபைட்டு, வெட்டு குத்து, ரத்தம், இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ நீங்கள் அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாளா? இல்லை முதல்ல சொன்ன மாதிரி குரங்கு பொம்மை, 1000 பொற்காசுகள், அயோத்தி சித்தா, இந்த மாதிரியான படம் நீங்கள் எந்த பக்கம்? நீங்கள் இல்லை பிரதர், நான் எல்லா விதமான படத்தையும் பார்ப்பேன். ஓகே, எல்லா விதமான படத்தையும் பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். இது மட்டும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி படங்களையும் தேடி போய் பார்ப்பேன். அதாவது பேரலல் சினிமாவையும் தேடி போய் பார்ப்பேன், விரும்பி பார்ப்பேன். சிலது பார்த்துட்டு எனக்கு பிடிக்காது, சில பேர் ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ ஒன்றும் வேலைக்காகாது. சில படத்தை திட்டுவாங்க, ஆனால் அந்த படத்தை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும். சினிமா வேறு நாடகம் வேறு அப்படின்ற பட்சத்தில் நாடகம் நடிக்கிறதுக்கு இந்த தகுதியெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? ஏன்னா நட்சத்திரம் நகர் இதில் பார்த்துருப்போம், கலையரசன் வந்திருப்பார், நடிகனாவன் வந்திருப்பார், என்னடா பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே அதே மாதிரி மாற்றங்கள் வேணுமா? என்ன தேவைப்படும்?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும்